வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி கிளாஸ் இன் இட்டாலி பார்த்துருப்பீங்க. ப்ராக் லெஸ்னர் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓபா ஃபெமியை வீழ்த்தி தன்னுடைய இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸ் இன் இட்டாலியில் ரசிகர்கள் மத்தியில் பெருத்த எதிர்பார்ப்பில் இருந்த மேட்ச் ப்ராக் லெஸ்னர் அண்ட் ஓபா ஃபெமி. இதுக்கு முன்னாடி ப்ராக் லெஸ்னரை வெறும் 5 நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருப்பார் ஓபா ஃபெமி. அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் சீக்கிரமாக ஓபா ஃபெமி தோத்துட்டாரான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். ஓபா ஃபெமி ப்ராகை விட பவரானவர். அவரை ப்ராகே அடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதான் காட்டியிருப்பாங்க. ப்ராக் லெஸ்னருடைய ஆபத்தான மூவில் ஒன்று கெமுரா லாக். அந்த கெமுரா லாக்கை போட்டதுக்கப்புறமும் ஓபா ஃபெமி அதிலேருந்து தப்பிச்சார். அது உண்மையிலேயே ஆச்சரியப்பட விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் ப்ராக் லெஸ்னருடைய ஒரு எஃப்ஐக்கே எக்கச்சக்க பேர் தோற்று போயிருக்கிறாங்க. ஆனால் ஓபா ஃபெமிக்கு கிட்டத்தட்ட 6 எஃப்ஐ போட்டும் அதை கிக் அவுட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அது பல பேரை ஆச்சரியப்பட மட்டும் செஞ்சதுன்னு சொல்ல முடியாது. பல பேரை என்னப்பா இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் ஓபா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுலேயும் கமெண்ட்ரி டேபிள் பக்கத்தில் ஒரு எஃப்ஐ போட்டிருப்பார். கவுண்டவுன் அடிப்படையில் நான் ப்ராக் வெற்றி பெறுவார்னு நினச்சேன். ஆனால் WWE முடிவு பண்ணிட்டாங்க இதில் ப்ராகை நம்ம க்ளீனாக வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு. அதையும் மீறி எழுந்து 2 வந்தார் பாருங்கள். அதில் ப்ராக் லெஸ்னர் ஒரு ஷாக்கிங்கான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு. அது பல பேர் ஆச்சரியப்பட வச்சுது. சரி, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ப்ராக் லெஸ்னர் தான் வெற்றி பெற்றார். நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னரை அப்படியே காற்றுலையே பறக்க விட்டுருப்பாரு. அந்த வீடியோவை நான் சின்ன கிளிப்ஸாக காட்டுறேன். உண்மையிலேயே அதெல்லாம் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா ப்ராகை இந்த அளவுக்கு ஒருத்தர் தூக்கி பந்தாடி நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, நான் பார்த்ததே இல்லை. ப்ராக் தான் மற்றவங்களை இப்படி தூக்கி போட்டு பந்தாடி இருக்காரு. ஆனால் நம்ம ப்ராக் லெஸ்னர் இப்படி ஏரில் பறந்து நான் பார்த்ததே இல்லைங்க. ஓபா ஃபெமி உண்மையிலேயே பிச்சு உதறிட்டார். பட் இருந்தாலும் ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு வெற்றி தேவை அப்படிங்கிறதுனால கடைசியாக ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா 7வது எஃப்ஐ, 1 எஃப்ஐயில் 2 எஃப்ஐயில் 3 எஃப்ஐயில் 4 எஃப்ஐயில் 5 எஃப்ஐயில் 6 எஃப்ஐயில் 7 எஃப்ஐ போட்டு தான் கடைசியில் ஓபா ஃபெமியை பீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு கிளியரான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். 7 எஃப்ஐ தொடர்ந்து போடலை. முதல்ல 4 எஃப்ஐ போட்டார். அதுக்கப்புறமா 1 2 தடவை போட்டார். கடைசியாக 7வது எஃப்ஐ தனியாக போட்டார். அப்படி தான் ஓபா ஃபெமியை ப்ராக் லெஸ்னர் பீட் பண்ணியிருக்காரு. ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை பீட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது, நீ ஒரு தடவை வெற்றி பெற்ற, நான் ஒரு தடவை வெற்றி பெற்றுட்டேன். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாம்ல, 1 எத்தனை 2, புருஷன் சொன்னால் 1 3. அதே மாதிரி ப்ராக் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு தடவை வின் பண்ணிட்ட, நான் ஒரு தடவை வின் பண்ணிட்டேன், 1க்கு 1 ஒன்றா போச்சு, அதாவது 1 + 1 சரியாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் ஓபா ஃபெமி பார்க்குற பார்வையை பார்த்தா ரீமேட்ச் இவங்களுக்குள்ளே நடக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 3 ஓபா ஃபெமிக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் நடக்கிறதுக்கான ஹிண்டிங்கே இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்குள்ளே பார்ட் 3 நடந்தால் எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், ரசல்மேனியாவில் ப்ராக் லெஸ்னர் தோற்றதுக்கப்புறமா ஓபா ஃபெமி உச்சத்துக்கு போயிட்டார். ஓபா ஃபெமி யாரு கூட மோதினாலும் ஒரு டையப்பாக இல்லை. இப்போ ப்ராக் லெஸ்னர்கிட்ட ஓபா ஃபெமி தோற்றதுனால நடுநிலைக்கு வந்துட்டார். அது எப்படி சொல்லன்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஓபா ஃபெமி ப்ராகையே பீட் பண்ணதுனால மிட்கார்ட் ரெஸ்லர் கூட மோதும் போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ப்ராக் கிட்ட தோத்துட்டாரு. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இனி யார் கூட மோதினாலும் ஓபா ஃபெமிக்கு ஒரு நடுநிலையான தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மேபி உங்களுக்குள்ள பார்ட் 3 நடந்தால் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.